அன்பே சிவம் மனமே குரு. உலகத்தில் உள்ள ஐயாவின் சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். வருகின்ற 17/5/2026 அன்னைக்கு ராமானுஜர் பிறந்த இடமான ஸ்ரீபெரும்புதூர்ல வன்னியர்குல சத்திரம் அப்படின்ற ஒரு மண்டபத்தில் ஐயாவுடைய 3ஆம் ஆண்டு குரு பூஜை மிக 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 சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதற்கு சீடர்கள் பக்தர்கள் அனைவரும் குடும்ப சகிதமாக வந்து கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் இவ்வேளையில் அன்போடு அழைக்கின்றோம். எதற்காக குரு பூஜைகள் கொண்டாடப்படுகின்றன அப்படின்னு சொன்னா, பதிலீர ஒரு பாடலில் சொல்வார், தூண்டு விளக்கணைய தொடர்ந்திரும் சூழ்ந்தார் போல் மாண்டு பிழைத்து வந்த வகை தெரிவது எக்காலம்னாரு. எல்லாருக்குமே ஒரு விளக்கு எரியுது. விளக்கு எரியும் போது நல்லா வெளிச்சமா இருக்குது. அந்த விளக்கு எரிகிற வரைக்கும் அந்த விளக்க இருளானது சூழ முடியாது. எப்போ சூழும் அப்படின்னு சொன்னா, விளக்கானது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சக்தியெல்லாம் தீர்ந்து போய் ஒரு நாள் அணைஞ்சு போகும்போது அது வரைக்கும் காத்திருந்த அந்த இருளானது இப்போ அந்த விளக்க சூழ்ந்து கொள்ளும். அது எதற்கு ஒப்பீடு தெரியுமா? இந்த உயிரானது இந்த உடலுக்குள்ள நின்று ஒளி போல இருக்குது. எதுக்கு? மரணம் என்ற ஒரு இருள் நம்ம பிடிக்காம இருக்கணும்னா உயிரானது ஒளி விட்டு பிரகாசிக்கணும். அந்த ஒளியானது நாளடைவில் தேஞ்சி 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 ஒரு நாள் இல்லாமல் போனால் இந்த உயிரானது இந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நாள் தான் மரணம். அதுதான் இருள். அப்போ ஒளியானது பிரகாசிக்கிறத நிறுத்திட்டு சொன்னா இருளானது சூழ்ந்து கொள்வது போல இந்த உடலை விட்டு ஒரு நாள் உயிர் போகும். ஆனால் நாமெல்லாம் அப்படி போகிறதுக்காக நம்முடைய குருநாதர் வரல. மரணம் என்ற அந்த ஒன்று மாறாது இருக்கிறது. அந்த மாறாத மரணத்திலிருந்து எல்லோரையும் மாற்றி பிழைக்க மார்க்கத்தை தந்த மகான் நம்முடைய சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். சரிங்களா? அப்படி ஒரு உன்னதமான வழியை காட்டிய இந்த உத்தம குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடக்க இருக்கிறது. இடம் ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிலையம் அருகில் வன்னியர்குல சத்திரம் திருமண மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது. சீடர்கள் பக்தர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குருவர்களையும் திருவர்களையும் பெறுமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஆத்ம வணக்கங்கள்.